ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அப்பத்தான் எப்படியாவது குமாருக்கு அரசியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக நம்ம பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் போய் பேசுகிறாங்க. இந்த விஷயத்த கேட்ட உடனே நம்ம கோமதிக்கும் பாண்டியனுக்கும் பயங்கர ஷாக் ஆகிடுது. சரி, அத்தை கேட்டாங்களே அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அரசிக்கிட்ட ஒரே வார்த்தை கேட்டுடலாம் அப்படின்னு அரசியை வர சொல்லி, இங்கே பாரு அரசி, உன்னோட அப்பத்தா குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதனால நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கப்பா, நான் அப்பத்தா கிட்ட ஏற்கனவே இந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டேன். இனிமே குமாரை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அவன் சரியான பொறுக்கி, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாதுன்னு. இனிமே இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட பேசாதீங்கப்பா அப்படின்னு கோபமா ரூமுக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட அப்பத்தாக்கு அப்படி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுது. இங்க பாருங்க அத்தை, நீங்க கேட்டீங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயத்த பத்தி அரசு கிட்ட பேசினேன். அரசி சொன்ன பதில பாத்தீங்களா? என் அரசி இப்படிதான் சொல்லுவான்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்கத்த, இனிமேல் இந்த விஷயத்த பத்தி பேசுறதா இருந்தா இந்த வீட்டுக்கு வராதிங்கத்த அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பலன் இருந்துட்டு, இங்க பாருங்க மச்சான், நானும் ஆத்தா கிட்ட எத்தனையோ முறை சொன்னேன், அந்த வீட்டில் இருக்கிற யாரும் ஏன் அரசி கூட இதுக்கு ஒத்துக்கவே மாட்டா, ஏன் அத்தை இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேட்டேன். ஆனால் குமார் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியலடா. எப்படியாவது குமாரை நல்லவனா திருத்தணுன்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஆத்தா ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கு. ஆத்தாவோட மனசில் இருந்ததெல்லாம் உங்ககிட்ட கொட்டி தீர்த்துருச்சு மச்சான். இதுக்கு மேலே ஆத்தா எதுவும் பேசாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தாவை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க நம்ம பழனி. இந்த பக்கம் நம்ம அரசி காலேஜுக்கு கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து குமாருக்கு நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அரசிக்கிட்ட போய் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணன் வந்து நம்ம அரசியை காப்பாத்துறாங்க. காப்பாத்தின உடனே யாரா நீ, எதுக்காகடா இவ அரசி பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் வந்துடுறாரு. வந்த உடனே நம்ம குமாரோட நெஞ்சு மேல அப்படியே ஒரு எட்டி உதைக்கிறாங்க பாரு. நம்ம குமார் அப்படியே தள்ளி போய் கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருடா, என் பொண்ணுக்கிட்ட இனிமேல் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண உனக்கு ஒண்ணு இல்லைன்னு பண்ணிடுவேன். உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் உனக்கு புத்தியே வராதா? எதுக்காக என் பொண்ணு பின்னாடி சுத்தி இப்படி என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ற அப்படின்னு ரொம்ப கோபமா பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, எனக்கு அரசியை ரொம்ப பிடிக்கும், அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், எனக்கு அரசியை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடைச்சி நிறுத்துடா பொறுக்கி, உன்ன மாதிரி ஒரு பொறுக்கிக்கு என் பொண்ணை நான் கொடுப்பேனாடா, எப்பட்ற மனசாட்சியே இல்லாம என்கிட்ட பொண்ணு கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம கிருஷ்ணனுக்கு என்னன்னே புரியல, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு எதுவுமே புரியாம அப்படியே குழப்பத்துல நின்றுட்டு இருக்காங்க. நம்ம அரசி ரொம்பவே பயந்து போய் ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டு நின்றுட்டு இருக்கவும், நம்ம கிருஷ்ணன் போயிட்டு, இங்க பாருங்க அரசி, எதுக்காக இவ்வளோ பயப்படுறீங்க? நீங்க பயப்படாதீங்க, இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் நீங்க பயப்படணும்னு அவசியமே கிடையாது, தைரியமா நீங்க ஃபேஸ் பண்ணலாம், எதுக்காக பயந்துகிட்டு இருக்கீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு நம்ம கிருஷ்ணன் அரசிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்த பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம ஒன்று பண்ணலாமே, இந்த பையனவே நம்ம அரசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே, 2 பேருக்கும் பொறுத்து நல்லா இருக்கே அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம அரசிக்கிட்ட வந்து, இங்க பாரு அரசி, இனிமே அவன் உன்கிட்ட பிரச்சனைக்கு வரவே மாட்டா, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கிருஷ்ணன் வந்துட்டு, இங்க பாருங்க, இவர் யாரு, ஏற்கனவே அரசிக்கிட்ட 2-3 டைம் பிரச்சனை பண்ண வந்திருக்காரு, நானே பார்த்துருக்கேன், நான் தான் அரசியை காப்பாற்றி அனுப்பி வச்சேன், ஆனால் திரும்ப அரசியோட வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்காரே, யார் இவர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற, இங்கே பாரு, என் பொண்ணை காப்பாற்றினதுக்காக ரொம்ப நன்றி, அந்த பெரிய உதவி பண்ணதுக்கு உனக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன், இதுக்கு மேலே எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கிருஷ்ணன் வந்துட்டு, இங்கே பாருங்க சார், நீங்கள் அந்த பையன் யாருன்னெல்லாம் சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல, இனிமே அரசியை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசிக்கிட்ட, இங்க பாரு அரசி, இனிமே நீ பயப்படாத, உன்னோட வாழ்க்கையை நினச்சி நீ பயப்பட்டு நீ அவனுக்காகலாம் முடங்கி உட்கார தேவையில்ல, நீ உன்னோட ஆசைப்படி என்ன பண்ணணும்னு நினைக்கிறையோ எல்லாத்தையும் பண்ணு, அப்பா அவன் கூட நிற்கிறேன் சரியா, இந்த மாதிரி நடுங்கிக்கிட்டோ பயந்துக்கிட்டோ இருக்கக்கூடாது சரியா, அப்பா நீங்கள் மட்டும் வரலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பதட்டமாக ஆயிடுச்சுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அரசி, நான் ஒன்று கேட்கவா, அங்கே ஒரு பையன் நின்றுட்டு இருந்தானே, உனக்கு தெரியுமா அந்த பையனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா நான் தான் சொன்னேன்லப்பா,
நான் ஒரு நாள் தெரியாமல் அவர் வண்டியில் மோத போயிட்டேன்னு. அப்புறம் வழியில் எங்கேயாவது பார்த்தா பேசுவார்ப்பா, வேற மற்றபடி இன்னும் எங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இல்லரசி, அந்த பையனை பார்த்தா கொஞ்சம் நல்ல பையனாக இருக்கான், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீ என்னம்மா நினைக்கிற? இங்கே பாருங்கப்பா, நீங்கள் பார்த்து எந்த பையனை கையை நீட்டினாலும் கண்டிப்பாக அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்ப்பா. நான் முறை தான் உங்களை தலைகுனிய வச்சுட்டேன், இதுக்கப்புறமா உங்களை தலைகுனிய வைக்கணுன்ற எண்ணம் எனக்கு துளி கூட இல்லைங்கப்பா. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதுக்கு நான் சம்மதிப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனேயே நம்ம பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருமா அரசிமா, உனக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சா நீ சந்தோஷமாக வாழுவேன்னு எனக்கு தோணுது. நீ என்னம்மா சொல்கிற? நீ அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்கப்பா, நீங்கள் யாரை காட்டி கையை காட்டி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாலும் கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அரசி, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு ரெடியாகி நம்ம கோவிலுக்கு போகலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம பாண்டியன் ரகசியமாக நம்ம அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வீட்டில் யாருக்குமே, அதாவது கோமதி உட்பட யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சி இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம கிருஷ்ணன் இருந்துட்டு அரசிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. என்ன அரசி, என்ன பிரச்சனை, என்னன்னு உங்கள் அப்பாவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீயும் சொல்ல மாட்டேங்கிற, என்ன பிரச்சனைன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு, எனக்கு என்னோடய லைஃப்பில் என்ன பிரச்சனை வந்தால் உனக்கு என்ன, எதுக்காக என்னை பற்றி இவ்வளோ கவலைப்படுற, உன்னோட வேலையை பாரு, உன்னோட பிஸ்னஸை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களோட ஃப்ரெண்டுங்க, நீங்கள் என்கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம், உங்களுக்கு நான் பக்கத்துணையாக இருப்பேன், ஏங்க என்னை நம்பவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அரசி இருந்துட்டு, சரிங்க, எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, முதல்ல ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இது அரசிக்கிட்ட போயிட்டு, அரசிமா ரெடி ஆகிட்டியாம்மா, நம்ம கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லவும், சரிங்கப்பா, எதுக்காகப்பா இப்படி என்ன அலங்காரமாக ரெடியாக சொல்லியிருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியலப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா அரசி, கோவிலுக்கு போனால் உனக்கு புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நம்ம கிருஷ்ணனுக்கு கால் பண்ணுறாங்க. தம்பி, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், சார் சொல்லுங்கள் சார், நீ உடனே கோவிலுக்கு வந்திருப்பா அப்படின்னு கிருஷ்ணன்கிட்டையும் சொல்லி கோவிலுக்கு வர வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியனுக்கு ஒரே பதட்டம். இது கோமதிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கோமதி என்ன நினைப்பா, எவ்வளோ கோவப்படுவா, ஐயோ கடவுளே, அதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே, ஆனால் அரசியோட வாழ்க்கை தான் எனக்கு இப்போதைக்கு முக்கியம், அதனால் எப்படியாவது அரசிக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாம் அப்படின்னு யோசித்து நம்ம பாண்டியன் இருந்துட்டு அரிசியை கூப்பிட்டுக்கிட்டு கோவிலுக்கு போகலான்னு வெளியே வராரு. அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி வராங்க. எங்கெங்க போகிறீங்க அப்படின்னு கேட்கவும், என்னடி போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்டால், போகிற வேலை விளங்குமா, ஏன்டி இப்படி அபசோகனமாக பேசுகிற, என்னங்க கேட்டுட்ட, இப்போ எப்போவுமே கேட்குறதானங்க, இங்கே பாரு, நான் போயிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காத, என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னங்க ஆச்சு, ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன், அரசி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. ஏங்க அரசியை வேற கூட்டிகிட்டு போகிறீங்க, எங்கே போகிறேன்னு கூட நான் தெரிஞ்சுக்க கூடாதா, முதல்ல நிறுத்து கோமதி, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியை கூப்பிட்டுக்கிட்டு கோவிலுக்கு போயிடுறாங்க. போன உடனே அங்கே கல்யாண ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதாவது நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக, இங்கே பாரு அரசி, நீயும் அந்த பையனும் இன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, நான் தான் உனக்கு தாலி எடுத்து கொடுக்க போகிறேன், நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக வாழணும், அப்பா அது கண்ணால் பார்த்து ரசிக்கணும், சரியா அரசி அப்படின்னு சொல்லவும், அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, இங்கே பாருங்கப்பா, வீட்டுக்கு தெரியாமல் எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருமா அரசி, வீட்டுக்கு தெரியாமல்ல இல்லைம்மா, நான் உன் கூட நிற்கிறேன்ல, கோமதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் கோவப்படுவாதான், ஆனால் இனிமேலும் உன்னை இப்படியே வச்சுருந்தா கண்டிப்பாக அந்த குமார் உன்னை ஏதாவது பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அந்த குமார் மேலே சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு எனக்கு நேற்று தான் புரிஞ்சது, அதனால தான் அரசி உனக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், இன்னும் அந்த பையனுக்கு கூட தெரியாது. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, அந்த பையன் வாழ்க்கையில் என்ன
இருக்கோ ஏது இருக்கோ அது எதுவுமே தெரியாமல் நம்ம எப்படிப்பா முடிவு பண்ண முடியும்? இங்கே பாரு அரசி, அது எல்லாத்தையும் கேட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கிருஷ்ணன் வந்ததுமே இங்கே பாருங்க தம்பி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன சார் திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க சார். என்னோட அம்மா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு நல்ல பொண்ணு அமையல சார். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க தம்பி, என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே கிருஷ்ணனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கிருஷ்ணனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலையும், சார் என்ன சார் சொல்கிறீங்க? இவங்க என்னோடய ஃப்ரெண்டு தான் சார். நான் இவங்களுக்குள்ளே எனக்கும் இவங்களுக்கும் நடுவில் எதுவுமே இல்லை சார். நீங்கள் தப்பாக ஏதாவது புரிஞ்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் தம்பி, நான் எல்லாத்தையும் சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் என்னோடய பொண்ணும் சேர்ந்து வாழ்ந்தால் சந்தோஷமாக வாழ்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் உங்களை கேட்குறேன், என் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம கிருஷ்ணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் பார்க்கவும் நல்ல பையனாக இருக்கீங்க, நல்ல வேலையும் பார்க்குறீங்க. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் சொல்லுங்கள்? ஒரு நல்ல பையனாகவும் நல்ல குணம் உள்ளவனாகவும் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி எல்லா குணமும் உங்ககிட்ட இருக்குது. என் பொண்ணை நல்லா வச்சு பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தோணுது. அதனால தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் அரசி கழுத்தில் தாலி கட்டினதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏது நடக்கும், எவ்வளோ பிரச்சனை வரும்னால எனக்கு தெரியாது. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே சொல்லாமல் தான் நான் வந்திருக்கேன். ஐயோ சார், என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் வந்திருக்கீங்களா? அதெல்லாம் ரொம்ப தப்புங்க சார். என்னோடய அம்மாவுக்கும் எந்த விஷயமும் தெரியாது. என் அம்மாவும் ரொம்ப வருத்தப்படுவாங்க சார். நான் என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் தம்பி, அதெல்லாம் வேண்டாம். முதல்ல அரசி கழுத்தில் தாலி கட்டுங்க, இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சார், மாலை இல்லை, எதுவுமே ஐயர் இல்லை, எதுவுமே இல்லாமல் எப்படி சார் தாலி கட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க தம்பி, மாலை எல்லாம் நம்ம சம்பிரதாயத்துக்கு பண்ணுறதா. நம்ம கோவில் முன்னாடி வச்சு இந்த அம்மன் முன்னாடி நீங்கள் தாலி கட்டினாவே போதும், நீங்கள் கட்டுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கொடுத்துட்றாங்க. நம்ம கிருஷ்ணனும் தாலியை கட்டிடுறாரு. கட்டிட்ட உடனே நம்ம அரசியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, இந்த பையனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்ப பயத்தோடைய ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே வெளியே நின்றுக்கிட்டு, கோமதி கோமதி வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வெளியே வராங்க. நம்ம கோமதி வெளியே வந்த உடனே நம்ம அரசியும் இன்னொரு பையனும் ஒன்றா நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அரசி, என்ன அரசி இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா எனக்கு ஒன்றும் தெரியாதுமா, அப்பா தான் இந்த கல்யாணத்தை இப்போவே பண்ணிக்கோன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? எதுக்காக அரசிக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சிங்க? இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. அரசி இன்னும் படிப்பை கூட முடிக்கல. அப்படி இருக்கும்போது எப்படிங்க அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பத்தா வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே அரசியை இன்னொரு பையனும் மாலைங்கழுத்துமா இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி ஓடி வராங்க. ஓடி வந்து, என்னாச்சு அரசி, உனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பதட்டமாக கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, உங்கள் பேரை மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. அதனால தான் என் பொண்ணுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு நினச்சி தான் என் பொண்ணுக்கு இப்பயே கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு அழுதுகிட்டே, இங்கே பாருங்கம்மா, உங்கள் பேரனால் இப்போ என் பொண்ணு கல்யாணத்தை கூட என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவேலு, சத்துவேலு, குமார் அப்படின்னு எல்லாருமே வெளியே வராங்க. நம்ம குமார் அரசி தாலியும் கழுத்துமா இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு. அரசி, என்ன அரசி, தாலி கட்டிட்டு இருக்க? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இங்கே பாரு அரசி, என்னை ஏமாற்ற மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனே அரசி, இப்போவும் ஏதோ ஒரு ஓரத்தில் என் மேலே உனக்கு காதல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனே, எப்படி அரசி எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண? இங்கே பாரு அரசி, நீ எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால் இந்த தாலியை கழட்டி போட்டுட்டு என் கூட வந்துரு அரசி, ப்ளீஸ் அரசி அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த கிருஷ்ணனுக்கு பயங்கர கோவம் வந்தது. இங்கே பாருங்கள் சார், இது வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நான் நினச்சேன். இப்போ என் பொண்டாட்டியே நீங்கள் இப்படியெல்லாம் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக வந்து முன்னாடி நிற்கிறாங்க.
இதை பார்த்து நம்ம அரசிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது. தனக்காக என்ன ஏதுன்னு கேள்வி கேட்குற புருஷன் தான் நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி தனக்காக இப்படி நிற்கிற புருஷன் கிடைச்சிட்டதை நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாடுறா குமார், அந்த ஓடுகாலி குடும்பத்தில் இருந்து எதுக்குடா நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த ஓடுகாலி யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறா, என்னமோ பண்ணிட்டு போறா, உனக்கு என்னடா? இங்கே பாருடா குமார், இதுக்கு மேலே நீ ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்த அவ்வளோதான் உனக்கு மரியாதை, முதல்ல வாட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கே பாருங்கப்பா, என்னால் வர முடியாது அரசி, ப்ளீஸ் அரசி, நீ அந்த தாலியை கழட்டி போட்டுட்டு வா அரசி, நீ என்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், என் கூட மட்டும்தான் வாழணும் அரசி, ப்ளீஸ் அரசி, உன் காலில் கூட விழுறேன், நான் என்னை மன்னிச்சிட்டு என்னை உன்னோட வாழ்க்கை துணையை ஏற்றுக்கோ அரசி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம சக்திவேலுக்கு பயங்கர கோவம் வருது. அதுக்கப்புறம் அடின்னு நம்ம குமாரை அடிச்சுக்கிட்டே இருக்கவும், இங்கே பாருங்கப்பா, நீங்கள் என்னை எவ்வளோ அடித்தாலும் என்னை கொன்னே போட்டாலும் எனக்கு அரசி வேணும்ப்பா, அரசி இல்லாமல் இந்த இடத்த விட்டு நான் நகரவே மாட்டேன், என்னை எப்படியாவது அரசி கூட சேர்த்து வைங்கப்பா, என்னால் அரசியை பிரிஞ்செல்லாம் வாழவே முடியாது, அப்பா உங்கள் காலில் கூட விழுறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா, என்னோட மனநிலையை புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லவும், மாறி இருந்துட்டு, இங்கே பாரு குமார், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குமார், அதை உன் மனசில் ஏற்றிக்கோ, அந்த பொண்ணு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்குது, அப்படி இருக்கும்போது அரசியை கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னால் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? இங்கே பாருடா, இது மிகப்பெரிய தப்பு, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுடா, வாடா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த குமார் இருந்துட்டு, இங்கே பாருங்க, அரசி மட்டும் என்னோட வாழ்க்கையில் இல்லைனா நான் என்ன வேணாலும் முடிவெடுப்பேன், அது கண்டிப்பாக யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம மாறி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே நம்ம முத்துவேல் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, என் பையன் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான் மாமா, அவன் மனசை எப்படியாவது மாற்றி முதல்ல வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த வடிவு இருந்துட்டு, இங்கே பாரு மாதிரி, உன்னோட பையனை பற்றி எது சொன்னாலையும் உனக்கு கோவம் வரும்ல, இப்போ பார்த்தியா முட்டாள்தனமாக என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு, அரசியோட மனசை மாத்துறதுக்காக இவன் எந்த எல்லைக்கும் போயிருக்கணும், ஆனால் அவன் திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா அரசு என்ன பண்ணுவா? சொல்லு மாதிரி, இப்போ உன் பையனை நான் தப்பு சொல்கிறதா இல்லையான்னு சொல்லு, இப்போ பாரு, உன்னோட பையன் எல்லாரையுமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான், அரசி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்னு தெரியுது, அப்படி இருக்கும்போது அரசி வேணும்னு இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்கே பாரு மாதிரி, உன் பையனுக்கு ஒழுங்கா சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வர வழியை பாரு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உன்கிட்ட இப்போ எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு பாருடா, எல்லாம் யாரால? உன்னால தானே. இங்கே பாருடா குமார், அம்மா சொல்கிறல்ல, அம்மா பேச்சை கேட்டு நீ என் கூட வாடா, ப்ளீஸ்டா, உன்னை கெஞ்சி கேட்குறேன்டா, வாடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி எவ்வளவோ குமார்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கவும், குமார் பயங்கரமாக அழுதுகிட்டே, இல்லைம்மா எனக்கு அரசி தான் வேணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அப்போ தான் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே, இங்கே பாரு குமார், நீ கவலைப்படாதடா, உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும், உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லவும், நிறுத்துங்க, அப்போ தான் நீங்கள் தானே எனக்கு வாக்கு கொடுத்தீங்க, எப்படியாவது அரசி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு, ஆனால் அரசி இப்போ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறா, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது, எப்படியாவது எனக்கு அரசி வேணும், அரசி கூட என்னை சேர்த்து வைங்க, ப்ளீஸ் 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 அப்பதா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம அப்பத்தா இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க தம்பி, ஏன் தம்பி திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? இங்கே பாருங்க தம்பி, குமார் ஏதாவது பண்ணிப்பானோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏன் தம்பி இப்படி ஒரு வேலையை பண்ணீங்க? இங்கே பாருங்க, உங்கள் பேரனை பற்றி யோசிக்கிறீங்க, நான் என் பொண்ணை பற்றி யோசித்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன், எப்படிங்க அத்தா நீங்கள் இப்படியெல்லாம் பேசலாம் என்கிட்ட? எனக்கு இந்த முடிவு எடுத்ததில் எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு தோணுது, எப்படி அத்தா நீங்கள் தப்புன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசவும், ஐயோ இங்கே பாரு குமார், அவங்க பொண்ணுடா, அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு என்னடா, உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா, இங்கே பாருடா, நீ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுடா, ப்ளீஸ்டா, நீ இப்படியெல்லாம் இருக்காதடா, நீ தங்கும்ல, என்னோட பட்டுள்ள வாடா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சவும், நம்ம குமாருக்கு ரொம்பவே அழுக வந்து அப்போ தான் உள்ளே எழுந்து போகிறாரு. உள்ளே போன உடனே முத்துவேலு, சக்திவேலு, நம்ம மாறி, வடிவு, நம்ம அப்பத்தானு எல்லாருமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு குமார்,
குமார். அவ்வளோதான், இனிமேல் அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இனிமேல் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றி நீ யோசிக்காத சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குமார் அது எல்லாத்தையும் கேட்ட மாதிரி கேட்டுக்கிட்டு மேலே போயிடுறாரு. மேலே போன உடனே நம்ம அரசியை வேற ஒருத்தரோட பார்த்தது பொறுக்க முடியாமல் ரொம்பவே வருத்தத்தோடு போய் விஷத்தை எடுத்து கிளாஸில் கலக்கிக்கிட்டு இருக்காரு. கலக்கி அப்படியே குடிச்சிடுறாரு. குடித்த உடனே வாயிலிருந்து ரத்த வாந்தியாக வந்துக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் நம்ம முத்துவேல் இருந்துட்டு அப்பதான் அதான் இங்கே பாரு அத்தா, குமார் ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான், என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வரியா அத்தா அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு குமாரோட ரூமுக்கு போயிட்டு பார்க்குறாங்க. குமாரோட ரூமுக்கு போய் பார்த்ததுமே நம்ம அப்பத்தாக்கு அப்படின்னு நெஞ்சே விடிஞ்சிருது. ஐயோ குமார் அப்படின்னு ஒரே ஒரு கத்து தான் கத்துறாங்க. அதுக்கப்புறம் மாரி, வடிவு, முத்துவேலு, சத்திவேலுன்னு எல்லாருமே பதறி ஓடி போய் குமாரோட ரூமில் பார்க்குறாங்க. குமார் ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக்கில் சத்திவேல் டே குமார் என்னடா ஆச்சு, என்னடா பண்ணிக்கிட்ட நீ அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்கும். இங்கே பாருங்கப்பா, அரசு இல்லாத வாழ்க்கையை என்னால் வாழ முடியாதுப்பா. அதனால என்னால் இந்த வாழ்க்கையை என்னால் ஏற்றுக்க முடியாதுப்பா. அதனால தான் இந்த உலகத்தை விட்டே நான் போகலான்னு முடிவு எடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு அழுதுகிட்டே அப்படியே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கவும் ரொம்பவே பயமாயிடுது நம்ம சத்திவேலுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப பதறி போய் நம்ம முத்துவேல் சத்தி முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்திவேல்கிட்ட சொல்லவும் சத்திவேலும் ரொம்ப பதறி போய் தன்னோட பையனை அப்படியே தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு குடுன்னு கீழே ஓடி வராங்க. ஓடி வந்து நம்ம குமாரை காரில் போடவும் அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல. நம்ம கோமதி அப்பத்தா கிட்ட மா என்னம்மா ஆச்சு, எதுக்காகம்மா குமார் காரில் தூக்கி போட்டு கொண்டு போகிறாங்க, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு கோமதி, அரசிக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததை ஏற்றுக்க முடியாமல் போய் மருந்தை குடிச்சிட்டான். இப்போது நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. அவன் வாயிலிருந்து ரத்த வாந்தியாக வந்துக்கிட்டே இருக்குது. என்னால் இதை நம்பவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. குமாருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு ரொம்பவே பதட்டத்தில் சொல்லவும், ஐயோ மா என்னம்மா சொல்கிற, அந்த பொறுக்கி பையன் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டானா, எப்படிம்மா மற்றவங்கள வாழவே விடமாட்டானா, அவன் எதுக்காக இப்படியெல்லாம் மற்றவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு கோமதி, நான் தெரியாமல் தான் சொல்கிறேன். அவன் அரசியை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறான். கண்டிப்பாக அரசியை கல்யாணம் பண்ணியிருந்தான் அவன் ரொம்ப ராணி மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தப்பான். அவன் திருந்தியிருப்பான். நீங்கள் மட்டும் அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா. என் பேரனோட உசுரை அல்லாட வச்சுட்டியே கோமதி அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் கிட்ட இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லவும் பாண்டியனுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன கோமதி சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா கோமதி, ஏன் கோமதி இப்படி ஒரு முடிவு எடுத்தானா. இங்கே பாருங்க, அரசிக்கு இப்படி நடந்ததில் அவனுக்கு ஏற்றுக்க முடியாமல் இப்படியெல்லாம் பண்ணிட்டானாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு எனக்கு எதுவுமே புரியலப்பா. எனக்கு ரொம்ப 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 பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி பாண்டியன்கிட்ட சொல்லவும், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சக்திவேல் ரொம்ப பதறி போய் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போன உடனே டாக்டர், என்னோட பையன் மருந்து குடிச்சிட்டான், என்ன மருந்து குடித்தான் என்ன ஏதுன்னு எதுவுமே எனக்கு தெரியல டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் என்னோட பையனை எப்படியாவது காப்பாற்றுங்க டாக்டர் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கவும் டாக்டர் நம்ம குமாரை கூட்டிகிட்டு போய் அட்மிஷன் போட்டு முதல்ல ஸ்டொமக் வாஷ் கொடுக்குறாங்க. ஸ்டொமக் வாஷ் கொடுத்த உடனே கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகி அதுக்கப்புறம் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு. நம்ம டாக்டர் வராங்க. வந்த உடனே நம்ம சத்திவேல் டாக்டர் என் பையனுக்கு எப்படி இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் கொஞ்ச நேரம் நீங்கள் டைம் எடுக்கும், ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எங்களால் எதுவுமே சொல்ல முடியும், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே சத்தி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாரு. இதே கோவத்தில் பாண்டியன் வீட்டுக்கு போய் ரொம்ப சண்டை போடுறாரு. என் பையன் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா, ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டான், நான் அது இல்லை நல்லா சொல்லலை, அதுக்காக என்னோட பையன் உசுரை எடுக்கிற அளவுக்கு நீங்கள் துணிஞ்சிருவீங்களா, என் பையன் உசுரையே பொழைக்க மாட்டான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, இப்போ உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குமே, இப்போ நிம்மதியாக இருக்கா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம கோமதி இங்கே பாருங்கண்ணே, குமார் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கலண்ணே, எங்கள் வீட்டுக்காரு என் பொண்ணுக்கு எது நல்லதோ அதை தான் பண்ணியிருக்காரு, ஆனால் அது உங்கள் பையன் புரிஞ்சுக்காமல் இப்படி முட்டாள்தனமாக முடிவெடுத்ததுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே பயங்கர கோவமாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம சத்திவேலு அங்கேயே தரையில் விழுந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கண்ணே, குமாருக்கு எதுவுமே ஆகாது,
முடியாது, நீங்கள் கவலையே படாதுங்க, குமார் ரொம்ப நல்லபடியாக திரும்பி வீட்டுக்கு வருவான், நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே ரொம்ப கோவமா, இங்கே பாருடி, உன்னாலே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷமும் அப்படியே நிரந்தரமாக போயிடுச்சு. உன்னால தான் என் அண்ணன் எங்களை விட்டு பிரிஞ்சாரு. இப்போ என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டிங்களே, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம கோமதிக்கும் பாண்டியனுக்கும் ரொம்பவே மனசு கஷ்டமாகுது. ஏன்னா தன்னோட பையனுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உயிர் பொழைப்பார மாட்டாருன்னு கூட தெரியாமல் ஒரு நிலமையில இருக்கும் போது யாராக இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். அந்த கோவத்தில் என்ன பேசுகிறாரு, ஏது பேசுகிறாரு, தான் பையன் மேலே தப்பே இருந்தாலும் அதாவது அதுக்கு காரணமாக இருந்தவங்க மேலே கோவம் வரதானே செய்யும். நம்ம குமாரை எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்னு நம்ம சக்திவேல் நினச்சிக்கிட்டு இருக்காரு. சக்திவேல் நினைக்கிறது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.